நான் சொல்ல போற உண்மை கதையில ஒரு கில்லர் இருக்காங்க. இவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. வீட்டோட குடும்ப தலைவி, ஒரு பிள்ளையோட அம்மா, கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இத பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணும். அதனால இத சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை கண்டினியூவா பாருங்க. அப்படி என்னால முடியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோவை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் தான் குணா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க தைரியமா இருந்தா கேத்ரின் நைட்ன்ற இந்த பொண்ணை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கணவனோட தலையை வெட்டி அவரோட முழு உடம்பையும் ஒரு பாத்திரத்துல போட்டு சமைச்சு தன்னோட சொந்த குழந்தைங்களுக்கு பரிமாறுறா. இது ரொம்பவே கொடுமையா இருக்கும். நான் இந்த 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் மோசமா போகும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், நல்ல மனசு இருக்க ஒருத்தர் செஞ்ச தப்புன்னு சொல்லப்படுது. செகண்ட், கேத்ரின் நல்ல பொண்ணுன்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணும் கூட. தேர்டு, அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அடிபடுற விலங்குகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி அதை ஆரோக்கியமா வளர்க்குற பொண்ணு தான் இவ. இப்படி இருந்த பொண்ணு எப்படி கொடூரமான கில்லரா மாறினாங்க. தன் கணவனுக்கும் அவரோட குழந்தைங்களுக்கும் இந்த பயங்கரமான விஷயத்த எப்படி பண்ண தோணி இருக்கும். இந்த மிஸ்டரிய சால்வ் பண்ண முதல்ல இருந்து வருவோம். நான் சொன்னது போல கேத்ரின் ஒரு நல்ல பொண்ணா தான் வளர்றாங்க. அனிமல்ஸ் மேல ரொம்பவும் லவ் வச்சிருந்திருக்கா. அடிபடுற விலங்குகளையும் சின்ன பறவைகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குணப்படுத்துவா. அவ வளர வளர இறைச்சி கடையில வேலை பார்க்கறா. அவங்க அப்பாவை போலவே மாற தொடங்குறா. தன்னோட அப்பாவோட கறிக்கடையில ஒரு ஒர்க்கரா மாறுறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுற இவ தன்னோட பெட்டுக்கு மேல கறி வெட்டுற கத்திகளை தொங்க விடுவாளாம். அந்த அளவுக்கு திறமையாவும் ரொம்ப பெருமையாவும் நினைக்கிறா அவளோட தொழில. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வன்முறை ஆர்வம் அடுத்த 4வது கணவன் மேல உள்ள உறவுல வெளிப்பட தொடங்குது. ஃபர்ஸ்ட் லவரான டேவிட் கெல்லட்டோட திருமண உறவுல அவ விரும்பின சந்தோஷத்தை கொடுக்க முடியாததுனால பெட்ரூம்ல ஒரு நாளும் கதற செக்ஸ் பண்ண வைக்கிறா. ஒரு நாள் டேவிட் காலையில தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கழுத்துல கத்திய வச்சு, நீ வேலை செய்யற ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேக்குறா. ஏதோ ஒரு சின்ன சண்டையில வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டேவிட்டோட மண்டைய வதக்கிற வானலாலே அடிச்சு உடைக்கிறா. அந்த அளவுக்கு கொடுமைக்காரியா மாறவும் ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாத டேவிட் கெல்லட் பிரிஞ்சும் போயிடுறாரு. டேவிட் போன சோகத்துல கேத்ரின் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறா. டேவிட்டுக்கும் கேத்ரினுக்கும் பிறந்த பெண் குழந்தைய ரயில்வே ட்ராக்ல வச்சுட்டு போயிடுறா. எப்படியோ அந்த சின்ன குழந்தைய காப்பாத்தி கேத்ரின் கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. இந்த தப்பு மனசோர்வால தான் பண்ணான்னு தெரிய வருது. இத செய்ய ஒரு பொண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தான் கணவனோட தலையை வெட்டி அவங்க பிள்ளைங்களுக்கே சமைச்சு கொடுத்த விஷயம்தான். தொடர்ந்து கேளுங்க. இவ செய்யற பைத்தியக்காரத்தனம் உங்களை பயத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடும். 2வது லவரான டேவிட் சாண்டர்ஸ்க்கும் கேத்ரினுக்கும் லவ் ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கு. அந்த கப்புள் ஒரு வீட்டையும் விலைக்கு வாங்குறாங்க. அதுல கேத்ரினுக்கு பிடிச்ச மாதிரி விலங்குகளோட மண்டை ஓடுகளால வீடு ஃபுல்லா அழகுபடுத்துறாங்க. ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருந்த லவ் ஒரு கட்டத்துக்கு மேல கசப்பா மாறுது. நாளடைவுல சண்டை ரொம்ப மோசமாவும் போயிடுது. அந்த சண்டையில இரும்பு கம்பியால அடிக்கிறதும் கத்திரிக்கோளால குத்துறதும் டேவிட் சாண்டர்ஸ் ஆசையா வளர்த்த நாய்க்குட்டியோட கழுத்தை அறுத்தும் போட்டுறா இந்த கேத்ரின். இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க முடியாத டேவிட் சாண்டர்ஸ் இவளை விட்டு விலகியும் போயிடுறான். அந்த கேப்ல தான் 3வது லவரான ஜான் சில்லிங்வொர்த் கேத்ரினோட லைஃபுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். காதலி இல்லாத ஜான் சில்லிங்வொர்த்துக்கு கேத்ரின் கிடைச்சது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு நினைக்கிறான். இவங்களோட லைஃப் ரொம்ப நாள் நீடிக்கல. கேத்ரின் ஜான உடல் ரீதியா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறா. ஜான் ஒருத்துக்கு துரோகம் பண்றா. வேறொரு ஆண் கூட தொடர்பு வைக்கிறா. அதுதான் 4வது லவ்வரான ஜான் பிரைஸ். ஆனா அவருக்கு தெரியாது கேத்ரின் எவ்வளவு மோசமானவன்னு. கேத்ரின் கிட்ட நல்ல நண்பனாகவும் நல்ல கேரக்டர் உள்ள நபராகவும் பழகிட்டு இருக்காரு. ஜான் பிரைஸுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்காங்க. இவரோட ஒய்ஃபும் விட்டுட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கேத்ரினை லவ் பண்ணி தான் மேரேஜும் பண்றாங்க. கேத்ரினும் ஒரு ஸ்வீட்டான ஒய்ஃபாவும் ஜான் கிட்ட நடந்துக்கிறா. பெட்ரூம்ல கூட ஜான் கேத்ரினை ரொம்ப சந்தோஷமா தான் வச்சுக்கிறாரு. ஹனிமூன்லாம் நல்லபடியா முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா கேத்ரினோட தீய எண்ணமும் பைத்தியக்காரத்தனமும் வெளிவர தொடங்குது.
இந்த தடவை ரொம்ப மோசமான நிலைமையா மாறிடுது. அப்போ ஜான் ஒரு ஆர்டர் போடுறாரு, என்கிட்ட இருந்தோம் என் குழந்தைங்க கிட்ட இருந்தோம் தள்ளி இருக்கணும்னு. கரெக்டா சொல்லணும்னா February 29, 2000 அன்னைக்கு நைட் ஜான் தனியா தான் இருக்காரு. டிவி பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு தன்னோட பெட்ரூமுக்கு போறாரு. அப்போ சீக்கிரட்டா வந்த கேத்ரின் ஜான் பிரைஸ மைக்கி செக்ஸும் வச்சுக்கிறா. இதுதான் அவளுக்கான சரியான வாய்ப்பாவும் இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில போலீஸ் கேத்ரின் வீட்டை திறந்து பார்க்கும்போதுதான் தெரியுது, கறிக்கடையில ஆடுங்களோட தோலை உரிச்சு எப்படி தொங்க விடுவாங்களோ அதே மாதிரி ஜான் உடம்புல இருக்க தோலை உரிச்சு அவரோட பெட்ரூம்லயே தொங்க விட்டுருக்கா. அவங்க வீட்டு சமையல் அறையில ஜான் பிரைஸோட தலைய வெட்டி கொஞ்சம் காய்கறிகளையும் போட்டு குக்கர்ல கொதிக்கவும் வைக்கிறா. துண்டு துண்டா வெட்டின பீசஸ ஒண்ணுமே தெரியாத ஜானோட குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறா. இவளோட மோசமான குணத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பா. இந்த கதையில நீங்க இவளை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேக்குறேன். இவள மாதிரி ஆளுக்கு நீங்க எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பீங்க? இந்த கொலைக்கு அடுத்த நாள் இவளுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. மனநல மருத்துவர்களால பரிசோதிச்ச பிறகு இவளுக்கு PTSD அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறதா தெரியப்படுத்துறாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால கேத்ரினால எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதான். டாக்டர்ஸும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இவளை விசாரிக்கலாம், அதுக்கு தகுதியானவன்னு. விசாரணையோட முடிவுல பரோல் கிடைக்கல, இவளுக்கு ஆயுள் தண்டனையும் கிடைச்சிருது. அந்த விசாரணையில சொன்னது என்னன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் அப்பா குடிச்சிட்டு வந்து என் அம்மாவையும் என்னோட கூட பிறந்தவங்களையும் என்னையும் போட்டு அடிப்பாராம். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேரு. என்னோட சகோதரர்களாலேயே நான் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்பட்டேன்னு அந்த விசாரணையில சொல்றா. நான் சின்ன வயசுல மோசமான வழிகளை அனுபவிச்சிருக்கேன், அதோட விளைவுதான் இது இப்படின்னு ஒரு காரணத்தை போலீஸ் விசாரணையில எடுத்து வைக்கிறா. ஆனா இது சுத்தமா யாராலையுமே நம்ப முடியாத ஒண்ணு. சின்ன வயசுல இவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு நம்ம அவங்க மேல அனுதாபப்படுவோம். ஆனா கேத்ரின் பண்ண இந்த செயல் யாருக்குமே புரியாத ஒன்னாதான் இருந்திருக்கு. அவ கறிக்கடையில கத்திய புடிச்சு ஈவு இறக்கம் பார்க்காம ஆடு மாடுகளை எப்படி வெட்டி தொங்க விடுவாங்களோ அதே மாதிரிதான் தன்னோட கணவனையும் வெட்டி தொங்க விட்டுருக்கா, கருணையே இல்லாம. கைஸ், இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. வேற ஒரு கதையோட வரேன். அன்டில் தென், பாய்.